தூங்கிக் கொண்டிருந்த கணவர் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்த பரபரப்பு சம்பவம். மனைவிக்கு அனலாய் பற்றி எரிந்த சந்தேக தீ. நேரில் வந்து பார்த்த காவலர்களை அதிர்ந்த சம்பவம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரா நகர் B2 பிளாக் மாற்று குடியிருப்பு 5வது தெருல வசிச்சுட்டு வரவங்க தான் 63 வயதாகக்கூடிய கொளஞ்சியப்பன். ஓய்வு பெற்ற NLC ஊழியரான இவரு ஒரு தனியார் ஜவுளி கடையில செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவருக்கு 55 வயதாகக்கூடிய பத்மாவதி அப்படின்ற மனைவி இருக்காங்களாம். கொளஞ்சியப்பனுக்கும் பத்மாவதிக்கும் ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் பத்மாவதி கொளஞ்சியப்பன் மேல சந்தேகம் கொண்டு அவரை கொலை செய்ததாகவும் சொல்லப்படுது. 2 பேருக்கும் ஏற்கனவே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில கொளஞ்சியப்பன் நள்ளிரவு நேரத்துல தன்னுடைய வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது பத்மாவதி கொடூரமா அவங்களை கொலை செய்ததாகவும் சொல்லப்படுது. இந்த தகவல் அறிந்த நெய்வேலி DSP ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆய்வாளர் வீரமணி ஆகியோர் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. மேலும் இறந்து போன கொளஞ்சியப்பனுடைய உடலை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமா விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க.